செபி வந்து நியூ அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்கிற வெயிட்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 2 பேங்கை ஆட் பண்ணுறதாவும் அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் 3 மேஜர் பேங்க் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. HDFC பேங்க் வந்து 33%, ICICI பேங்க் வந்து 22% அண்ட் SBI பேங்க் வந்து 9% கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க கரண்ட் வெயிட்டேஜ். ஸோ இந்த வெயிட்டேஜை 33%லேருந்து 20% HDFCக்கு மாற்ற போகிறாங்க. அண்ட் இந்த 3 பேங்கோட குமுலேட்டிவ் வேல்யூ வந்து 45% தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது அப்படின்னா இந்த 3 பேங்கோட வெயிட்டேஜ் வந்து 62% இருந்தது. அதை வந்து குறைக்க போகிறாங்க. ஸோ அதனால என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னா இந்த பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் ஏதாவது ஒரு பேங்க்கு ஃபாலோ ஆகிறப்ப வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால ஃபாலோ ஆகிறப்ப என்டையர் இண்டெக்ஸும் பாதிக்கப்படுது, ஸ்டேபிளாக இல்லாமல் போகுது. ஸோ அதை குறைக்கிறதுக்காக இந்த வெயிட்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு செபி புது ரூலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஸோ ஆல்ரெடி இருக்கிற 12 பேங்க்கில் 14 பேங்காக மாற்றுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. அதில் எந்தெந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த 4 பேங்க்கில் 2 பேங்க்குக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதாவது இண்டெக்ஸ்குள்ளே வர்றதுக்கு, இந்த வெயிட்டேஜ்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025லேருந்து மார்ச் 31, 2026க்குள்ள இந்த இம்ப்ளிமெண்டேஷன் 4 கேட்டகரியில் இதை பண்ண போகிறாங்க. ஃபர்தராக இந்த வெயிட்டேஜ் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக மார்க்கெட்டை கொண்டு போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.